you, time you, that whole you, time you, that whole time you, that whole எஸ் வணக்கம், குட் மார்னிங், நமஸ்தே. என்னடா 3 லாங்குவேஜில் சொல்கிறாங்களேன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், அப்போ நம்ம 3வது லாங்குவேஜாக இருக்க ஹிந்தியை கற்றுக்க போகிறோம். ஈஸி ஹிந்தி. பெற்றோர்கள் எல்லாருக்குமே தன்னோட குழந்தைகள் தன்னை விட ஒசத்தியாகவும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாகவும் வரணும்னு ரொம்ப ஆசை. அப்போ பெற்றோர்களாகி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்கள் கனவு நனவாகும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஹிந்தி தெரியாத இளம் பெற்றோர்களுக்காகவே வழங்குகிறது ஈஸி ஹிந்தி. ரொம்ப ப்ளேவே மெத்தடில் இதை சொல்லி கொடுக்க போகிறோம். கற்றுனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கும் ஹிந்தி உங்கள் கையில் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல அதுக்கப்புறம் தினந்தோறும் நாங்கள் வீடியோ போடுவோம், கவனிக்கணும். ஓகே, அப்போ உங்கள் குழந்தை எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக வரும். ஆனால் அவசியமாக டியூஷனுக்கு ஃபீஸு, டைமு இதெல்லாம் வேண்டாம். நீங்களும் கற்றுக்கலாம், குழந்தைங்களுக்கும் சிறந்த ஆசிரியர்களாக இருக்கலாம். ஓகே, வாருங்க. முதல்ல தமிழில் பார்த்தோன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தோன்னா வவ்வல்ஸ், கான்சனன்ட்ஸ். அதே மாதிரி தான் ஹிந்திலையும் ஸ்வர், வியஞ்சன். இப்போ அந்த உயிரெழுத்தை உடம்புலேருந்து உயிரை பிரிச்சிட்டோம், அதுக்கு எதாவது வேல்யூ இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி தான் உயிரெழுத்தை பிரிக்க முடியாது. உயிரெழுத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பிரிக்க முடியாது. ஹிந்தியில் 11 உயிரெழுத்துக்கள் இருக்குது. அ ஆ, இ ஈ, உ ஊ, கிரு, ஏ, ஐ, ஓ, ஔ. இப்போ இந்த எழுத்தை எழுதும் போது எப்படி எழுதணும்னா, முதல்ல ஒரு 3 மாதிரி போட்டுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் இன் மிடில் ஒரு ஸ்ட்ரோக் போட்டு, அப்புறம் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக், டாப் ஸ்ட்ரோக் போட்டணும். அ லாங் ஒவல் சவுண்ட் அப்படின்னா ஆ, தீர்க்க ஸ்வர். அப்போ ஏற்கனவே போட்ட ஆ மாதிரி போட்டு அதுக்கு பக்கத்தில் அடிஷ்னலாக ஒரு கோடு போட்டுக்கணும். ஓகே, ஈனா ஒரு ஸ்மால் கோடு போட்டு எஸ் மாதிரி போட்டு கீழே டெய்ல்ஸ் போட்டு விட்றணும். இதுதான் லாங் ஸ்வர் ஈ. இதை என்ன பண்ணணும்? அதே ஸ்ட்ரோக் போட்டுட்டு மேலே ஒரு ஹூக் போட்டுட்டோன்னா அடுத்தது ஊ 3 மாதிரி போட வேண்டியதான். அடுத்தது ஊ லாங் ஸ்வருக்கு ஊவில் வந்து மிடில் ஒரு ஸ்ட்ரோக் போட்டணும், ஒரு டைல் போட்டணும். அடுத்தது ரிவர்ஸ் கே ரிவர்ஸ் கே மாதிரி போட்டு ஒரு எஸ் அட்டாச் பண்ணணும். இதுதான். அடுத்து ஏ எப்படி போடணும்னா, நம்ம தமிழில் ரா போடுவோம் இல்லையா, அதை அப்படியே மிரர் இமேஜாக போட்டோம் அப்படின்னா அதுதான் ஏ. அது மேலேயே ஒரு கொம்பு போட்டோம்னா அது ஐ. ஆ போட்டு ஆ லாங் ஓவல் போட்டுட்டு மேலே டாப் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஹூக் போடணும், அது ஓ. அதுலேயே டபுள் ஹூக் போட்டால் அவு. ஓகே, இதை இப்போ வந்து நீங்கள் என்ன ஹூக் போட்டால் அவு. ஓகே, இதை இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, டிஃப்ரெண்ட் ரேடியஸில் இருக்க ரவுண்ட்ஸாக கட் பண்ணிவிட்டு அதில் எழுதுறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி. मेरी सपनों की रानी कब आएगी तो आयरत मस्तानी कब आएगी तो बेटी जाई जिंदगानी कब आएगी तो चलिया धूप चलिया चलिया धूप चलिया मेरी सपनों की रानी कब आएगी तो आयरत मस्तानी कब आएगी तो बेटी जाई जिंदगानी कब आएगी तो चलिया. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்பில் ஷேப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கட் பண்ணி அதில் எழுத வச்சிங்கனாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். இப்போ இந்த அ ஆ இ ஈ உ ஊ கிரு ஏ ஐ ஓ ஔ அம்மகங்கிறது ஆயுத எழுத்து. அவு வரைக்கும் எழுதிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நோட்டில் எழுதாமல் க்ரியேட்டிவிட்டியாக அப்படி பண்ணிங்கன்னா
ஈஸியாக கற்றுக்கும். நாளைக்கு வியஞ்சன் பார்க்கலாமா? பாய். you, time you,